அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா ஐஎன் சோலார் இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா எங்கன்னா சென்னையில் பெருங்குளத்தூரில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சென்னையில் நம்ம அதிகமாக பண்ணுறதில்ல, ஏன்னா நமக்கு நியர்பை சர்க்கிள்லேயே நமக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கிறனால இங்கே வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால தான் நம்ம பண்ணாமல் இருந்திருக்கோம். இப்போது ஒரு சைட் பெருங்குளத்தூரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த சைட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ இந்த சைட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் செட்டப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த 3 கிலோவாட் ஏன் இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பில்லு பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு 8000லேருந்து 10,000 பில்லு பே பண்ணுறவங்க ஒரு 3 கிலோவாட் சூட் ஆகுன்றதை நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பேன். இந்த இடத்துலையும் அதே கான்செப்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ஒரு 8000 பில்லு கட்டுறதுனால நம்ம ஒரு 3 கிலோவாட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவங்க 8000 பில் பே பண்ணுறாங்க. இப்போ 3 கிலோவாட் போட்டதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பில் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பிலோ 500, அதிகபட்சம் 1000க்கு மேலே அவங்களுக்கு பில்லு வராதுங்க. ஒரு எவ்ரி 2 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு 7000 ரூபா 6000 ரூபா அவங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீசிபிலிட்டி வந்து சைட்டை பார்க்கும்போது இடம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தாங்க இருந்துச்சு. அதாவது ஒரு தனித்தனி வாலாக இருந்துச்சு. ஒரு 3 கிலோவாட்டு, ஆக்சுவலாக இதுக்கு 5 கிலோவாட் பிளான் பண்ணோம். அப்புறம் இடம் பற்றாக்குறை இருந்ததுனால 3 கிலோவாட் பிளான் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்றைக்கு யூசேஜ் அதிகமாகுதோ ஸோ அப்போ அதை நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ 3 கிலோவாட் பிளான் பண்ணோம். இப்போ 3 கிலோவாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்சுவலாக இந்த ஷீட்டுன்றது கஸ்டமர் போட்டு கொடுத்தாங்க. அதாவது இந்த இடத்துல போட்டுடலாம், இந்த இடம் யூஸ் இல்லாமல் இருக்குது, அதனால் இதை நாங்கள் ஷீட்டு போட்டு கொடுத்துட்றோம், அந்த ஷீட்டில் நீங்கள் வச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 1 வீக் டைமில் அவங்க ஷீட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஷீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 அடிங்க, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி. ஸோ இதில் வந்து ஒரு 8-9 பேனல் வரைக்கும் வைக்கலாங்க. ஒரு 5 கிலோவாட் செட்டப் வரைக்கும் பிளான் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் 6 பேனல் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஷீட்டில் மினி ரயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அலுமினியம் மினி ரயில் போட்டு ஒரு பேனலும் மவுண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் மோனோபர்க் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மோனோபர்க்கு மோனோஃபேஷியல் தான், பைஃபேஷியல், அதாவது கீழேயும் உங்களுக்கு உற்பத்தி ஆகும் பார்த்தீங்களா அந்த கிளாஸ் டைப். நம்மளோட போன வீடியோஸில் அது பண்ணலை. ஆக்சுவலாக ஷீட்டுக்கு இந்த மாதிரி பேனல் போடுறது, ஏன்னா பேக்கில் மோனோபர்க் ஷீட்டு வரதுனால கூலிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேனலோட லைஃபும் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே வந்து நம்ம மோனோ ஃபேஷியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பைஃபேஷியல் இந்த இடத்துல யூஸ் பண்ணலை. ஏன், அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஷீட்டு மேலே இந்த பேனல் வைக்கிறதுனால நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம இங்கே ரூஃபில் போடுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பைஃபேஷியல் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து மோனோஃபேஷியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இதிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எர்த்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பைப்லைனில் கொண்டு போயிருக்கோம். அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் கீழே தான் இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். ஸோ அந்த இன்வெர்ட்டர் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிற இன்வெர்ட்டர், ஏசிடிபி, டிசிடிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டிசிடிபி, ஏசிடிபி. இன்வெர்ட்டர் வந்து பாலிகேப் யூஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் தனியாக எர்த்திங்க. சிம்பிள் கான்செப்ட் தான், சேம் அதே மாதிரி எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தாங்க. உங்களுக்கு 2 லைன், ஒன்று வந்து டிசி, ஒன்று ஏசி. ஸோ ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து இன்புட்டாக உள்ளே கொடுத்துருக்கோம். அதில் இந்த இன்வெர்ட்டருக்கு 2 ப்ரொடக்ஷன், உள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வருது. அதே மாதிரி உள்ளே போயிட்டு வெளியில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஏசியோட, இது வந்து டிசியோட இன்புட்டு, இது ஏசியோட இன்புட்டு. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான், உங்களுக்கு கிளியராக பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் மீட்டருக்கு பிளான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு நெட் மீட்டர் கிடச்சிதுன்னா அவங்க இந்த பாக்ஸை கழட்டிட்டு இந்த எம்சிபி ஆன் பண்ணி விட்டாலே இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த 2த்துலேயும் அவங்க இதுக்கு இன்புட் வந்துட்டுருக்கு. சோலார்லேருந்து இங்கே இன்புட் வந்துட்டுருக்கு, இபிலேருந்து இன்புட் வந்துட்டுருக்கு. இதுலேருந்து வெளியில் தான் போகல. ஸோ இது வரைக்கும் லைன் உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. ஒன்ஸ் நெட் மீட்டர் வச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் இதை ஆன் பண்ணாங்கனாலே இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப்லைன் எப்படி பண்ணியிருக்கோன்றது பாருங்கள். எப்பயுமே நம்ம பைப்லைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ பேனல்லேருந்து மேலேருந்து டிசி லைன் வந்திருக்கு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி லைன். ஸோ ஏசி லைன் இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் மீட்ரு இருக்கிறதுனால மீட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும். மீட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்வெர்ட்டருக்கு போகுது. அதே மாதிரி பேனல்லேருந்து வர்றதும் இன்வெர்ட்டருக்கு போகுது. ஸோ அது 2த்தையும் ஜாயின் பண்ணி ஒரே இடத்துல உங்களுக்கு அந்த இன்வெர்ட்டருக்கு போகுது. நம்மளோட பைப்லைன் ஒர்க்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கா கிளாரிட்டியாக இருக்குங்க. இந்த ஒரு
எப்படி ஒர்க் பண்ணியிருக்குன்றதை பார்த்தே ஒருத்தவங்க ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்ம பைப்லைனில் ஒரு கட் அண்ட் கிளியராக நம்ம போடுவோம். பைப்லைன் யூஸ் பண்ணியிருக்கிறது அதே மாதிரி சேம் இதே பைப்லைனில் எர்த்தும் கீழே எடுத்துகிட்டு போயிருக்கோம். எர்த்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். ஏசி இன்புட்டும் கீழே அவங்களோட மீட்டர்லேருந்து ஏசி இன்புட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டோட அழகுக்காக பர்கோலா வந்து ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த இடம் வந்து மேலே யூஸ் பண்ணாமல் இருக்குது, இங்கே தான் சோலார் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி தான் இதுக்கு மேலே ஷீட் போட்டு கஸ்டமரே ஷீட் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஷீட்டுக்கு மேலே தான் நம்ம பேனலை வச்சுருக்கோம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டுக்கு மேலே தான் பேனல் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பர்கோலாக்கு மேலே அவங்க ஆல்ரெடி ஷீட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேனல் எடுத்து வச்சுட்டோம். ஸோ இப்போ அவங்களோட இடமும் பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு மாடியில் ஆல்ரெடி இருக்கிற இடம் அப்படியே இருக்குது. இந்த இடம் யூஸ் இல்லாத இடம்ன்றதுனால இதையும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு யூசேஜ் பண்ணதுனால இடமும் அவங்களுக்கு ஒரு மிச்சமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம ஃபீஸிபிலிட்டி பார்க்கும்போதே பல ஐடியாஸ் கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்டும் அப்படி தான் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ எர்த்திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ மேலேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கீழே மீட்டர் பாக்ஸுக்கு ஒரு லைன் போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் வந்து எர்த்திங்க்கு போகுது. இப்போ எர்த்திங்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு 2 எர்த்துங்க, அதாவது டிசிக்கு ஒரு எர்த்து, ஏசிக்கு ஒரு எர்த்து. எர்த்து தனியாகவே 2த்துக்கும் தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். நம்ம ஒரு பெஸ்ட்டு இன்ஸ்டாலேஷனாக நமக்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.